Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷனோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். தட் இஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம ஜென்ரலாக சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், அதில் யாரெல்லாம் இருக்காங்க, சொமேட்டிக், அட்டோனாமஸ், பாராசிம்பத்தட்டிக், சிம்பத்தட்டிக், அப்புறம் கொஞ்சம் நர்வ் இம்பல்சஸ் பற்றி பார்த்தோம், எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது சிக்னல்ஸ்ன்னு. அப்புறம் பவுட்டான் அப்படின்னு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தோம். அசிட்டைல் கோலைன் எஸ்ட்ரேஸ் பற்றியெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பார்த்தோன்னே. ரொம்ப முக்கியமான டாபிக் இது. ஆனால் பிரெயினை பற்றி நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை இல்லையா? அவங்க தானே இத்தனையும் இயக்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம பார்க்கல. இந்த வீடியோவில் முழுக்க பிரெயின், ஏன்னா இந்த சாப்டரு ரொம்ப சின்ன சாப்டர் ஆயிடுச்சு. ஸோ இன்னையோட இந்த வீடியோ முடிஞ்சிடும். இப்போ நாம் பிரெயினுக்குள்ளே படிப்போம். பிரெயின் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். பிரெயினுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர், அவங்கவுங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்குள்ளே தான் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு இருக்குது. அதில் இப்போ நாம் பிரெயின், சென்ட்ரல் நியூரல் சிஸ்டம். The brain is the central information processing organ of our body and act as the command and control system. நம்ம சிபியூன்னு சொல்லுவோம் இல்லை கம்ப்யூட்டரில், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். நம்ம உடம்போட சிபியூ பிரெயின், கம்ப்யூட்டரோட பிரெயின் சிபியூ அப்படி வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஒன் control command in our body. It controls the voluntary movement, balance of the body. வாலண்டரி மூமெண்ட்னா நாம செய்யும் விஷயங்கள், பாடியோட பேலன்ஸ், ஃபங்க்ஷனிங் ஆஃப் வைட்டல் இன்வாலண்டரி ஆர்கன்ஸ், லங்ஸ் ஆகட்டும், ஹார்ட்டோ, கிட்னியோ, எது பண்ணாலும். தெர்மோ ரெகுலேஷன், நம்ம பாடியோட டெம்பரேச்சர், ஹங்கர், ஓகே, பசி, thirst, தாகம், சர்க்காடியன் ரிதம் ஆஃப் அவர் பாடி, ஸ்லீப் வேக் சைக்கிள் சொல்லுவோம். நம்ம தூங்கினா அப்படியே 3 நாள்லாம் தூங்க முடியாது. ஒரு ப்ராப்பர் டைம் வந்தோன்னு நாமளாக எழுந்துக்குவோம். யாரும் பசிக்காகவாது எழுந்துக்குவோம், சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து கண்டினியூ பண்ணுவோம், தவிர அட்டஸ்ட்ரிச்சாக தூங்க முடியாது. ஸோ தட் இஸ் ஸ்லீப் வேக் சைக்கிள். ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் செவரல் எண்டோக்ரைன் கிளான்ஸ் அண்ட் ஹியூமன் பிஹேவியர், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஹியூமன் பிஹேவியர் தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன். அதையும் கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம தலையில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆர்கன். இட் இஸ் ஆல்சோ த சைட் ஃபார் ப்ராசஸிங் ஆஃப் விஷன், ஹியரிங், ஸ்பீச், மெமரி, இன்டெலிஜென்ஸ், இமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ். இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டிஸ் வச்சுருக்கு பாருங்கள். பார்க்குறது நம்ம அப்படி ஜஸ்ட் லைக் தட் சொல்லிடுறோம். இந்த பார்வையில் எவ்வளோ இருக்குது நம்ம எடுத்துக்கிற விஷயங்கள், நம்ம ஒரு கண்ணோட்டம்ங்கிறோம். அதெல்லாம் அந்த இமோஷனல் இன்டெலிஜென்சி, சோஷியல் பிஹேவியர், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பிரெயின் கண்ட்ரோல் பண்ணுது. The human brain is well protected by the skull. Inside the skull, the brain is covered by cranial meninges, consisting of an outer layer called dura mater, a very thin middle layer called arachnoid, and an inner layer which is in contact with the brain tissue called pia mater. The brain can be divided into 3 major parts: forebrain, midbrain and hindbrain. ஸோ இப்போ பிரெயின் அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நான் ஒரு டயக்ராம் போடுறேன். இப்படி இருக்குது நம்ம பிரெயின். இப்படி வரைகிறோம் நம்ம பிரெயினை. இன்னும் கூட கொஞ்சம் அகலமாக போடலாம், பிகாஸ் ரொம்ப ரவுண்டாக போட்டால் அது நம்ம பேர்ட்ஸோட பிரெயின் மாதிரி ஆகும். இப்போ இப்படி இருக்குது பிரெயின், இப்படி ஃபிட் ஆகுது. இந்த பிரெயினை சுற்றி ஒரு 3 லேயர் இருக்குது. 3 லேயர்னால் பிரெயினை விட்டு இம்மீடியட்டாக இருக்கிற ஒரு லேயர், ஓகே, பிரெயின் மேலே இம்மீடியட்டாக அப்படியே பிரெயினோடு ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு லேயர். திஸ் இஸ் பயா மேட்டர், ஓகே, பயா மேட்டர். அப்புறம் இவங்களை சுற்றி அரக்னாய்டு மெம்ப்ரெயின். அரக்னாய்டு மெம்ப்ரெயின் அப்படின்னு சொன்னால், இப்போது நம்ம அராக்னிடா, இந்த ஸ்பைடரோட குரூப்பை தான் நம்ம அராக்னிடான்னு சொல்லுவோம். ஸ்பைடர் கிளாஸ் இருக்குது இல்லையா? ஆர்த்ரோபோடா குரூப்பில் ஸ்பைடரோட கிளாஸ் அராக்னிடா. ஏன்னா அதோட மெம்ப்ரெயின், அது கூடு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு மெம்ப்ரெயின் இருக்கும். இது பேர் அரக்னாய்டு மெம்ப்ரெயின், ஓகே. இது மேலே திக்காக ஒரு மெம்ப்ரெயின் வருது. அவங்க தான் இவங்க ரொம்ப திக். இவங்க இப்போ ஃபஸ்ட்டு பயா மேட்டர் இருக்கு இல்லையா, அவங்க பிரெயின் டிஷ்யூக்குள்ளே அப்படியே ஒட்டி உறவாடுறவங்க. இவங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறவங்க, இவங்க டியூரா மேட்டர்.
இவங்க 3 பேரும் சேர்ந்தது தான் meninges. ஓகே ஓகே. ஸோ இது இல்லாமல் இப்போது இந்த பிரெயின் அப்படின்னா நம்ம பேசிக்கலாக 3 டிவிஷன் வச்சுருப்போம். அதில் 4 பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹேண்ட் பிரெயின். இப்போ இதுதான் பிரெயினோட ஸ்ட்ரக்சர். இப்போ பாருங்கள், இது அவுட்டர் சைடு செரிப்ரல் ஹெமிஸ்பியர், செரிப்ரல் கார்டெக்ஸ் கூட இது கார்பஸ் கலோசம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் ட்ரா. இப்போ நம்ம பிரெயினை 2ஆக இப்போ பிரிச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்படி பார்க்கும்போது சரியாக தெரியலன்னா, இப்படி பார்க்கும்போது இப்படி வைக்கிறோம் நம்ம பிரெயின் அப்படின்னு சொன்னால், இந்த சென்டரில் இருக்கிற பார்ட் இருக்குது இல்லையா, திஸ் இஸ் கார்பஸ் கலோசம். ஓகே, பிகாஸ் உங்களுக்கு இந்த லெஃப்ட் ஹெமிஸ்பியர், இது ரைட் ஹெமிஸ்பியர், இது லெஃப்ட் ஹெமிஸ்பியர், இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பார்ட்டு தான் கார்பஸ் கலோசம். நம்ம பாடியில் லெஃப்ட் பார்ட் ஆஃப் அ பிரெயின் கண்ட்ரோல் ரைட் சைடு, ரைட் பார்ட் ஆஃப் த பிரெயின் கண்ட்ரோல் லெஃப்ட் சைடு. இப்படி எடுத்து பார்த்தா இப்படி இருக்கும். ஸோ இது கார்பஸ் கலோசம். தலாமஸ், ஹைப்போதலாமஸ் இங்கே இருக்குது. செரிப்ரல் அக்வாடக்ட் வந்து மிட் பிரெயினோட ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் பான்ஸ், செரிபெல்லம் எல்லாம் ஹைண்ட் பிரெயின் பேக் சைடு. மிட் பிரெயின், ஹைண்ட் பிரெயின் இங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ பிரெயின் ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம படிப்போம். நான் இங்கே இது போட்டிருக்கேன், உங்களுக்கு ஒரு குட்டி டேபிள் போட்டிருக்கேன். அதை வச்சு அப்படி இங்கே உள்ளே இருக்கிற கண்டென்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் என்னென்ன பார்ட்டுன்னு. 4 பிரெயின். இந்த 4 பிரெயின் கன்சிஸ்ட் ஆஃப் செரிப்ரம், தலாமஸ், ஹைப்போதலாமஸ். நம்ம புக்கில் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக 4 பிரெயினில் உங்களுக்கு ஆல்ஃபாக்டரி லோபு, செரிப்ரம் அண்ட் டயன்செஃப்லான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரையும் சேர்த்தது, தலாமஸ், இவங்க 2 பேரையும் சேர்த்தது டயன்செஃபலான். ஓகே, இப்போ படிப்போம். The forebrain consists of cerebrum, thalamus and hypothalamus. Cerebrum forms the major part of the human brain. A deep cleft divides the cerebrum longitudinally into 2 halves, which are termed as the left and right cerebral hemispheres. போன பிக்சரில் போட்டு கொடுத்தேன். The hemispheres are connected by a tract of nerve fibers called corpus callosum. The layer of cells which covers the cerebral hemisphere is called cerebral cortex and is thrown into prominent fold. இப்போ நம்ம பிரெயினை வந்து அப்படியே ஸ்மூத்தாக அப்படிலாம் பார்க்க முடியாது. இப்போ பிரெயின்னு வரைஞ்சாலே இப்படியே ஃபோல்டாக வரும். ஸோ இதுக்கு பேர் சல்சி அண்ட் கைரி அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இங்கே இல்லாததுனால I didn't go so deep into it. ஸோ இந்த மாதிரி பிகாஸ் நிறைய ஏரியாவில் அப்படியே சுருங்கி அமுக்கப்பட்டு வச்சுருக்கு. ஸோ the layer of cells which covers the cerebral hemisphere is called cerebral cortex and is thrown into prominent folds. The cerebral cortex is referred to as the gray matter due to its grayish appearance. இப்போ gray matterனா என்னன்னு சொன்னேன். Gray matter அப்படின்னா நான் myelinated neuron இருக்கிற இடத்துல கிரே மேட்டர். மைலினேட்டட் நியூரான் இருந்தால் ஒயிட் மேட்டர். ஸோ due to its grayish appearance, the neuron cell bodies are concentrated here, giving the colors. The cerebral cortex contains motor areas, sensory areas, and large regions that are neither clearly sensory nor motor in function. Cerebral cortexல sensory, motor இன்னும் கொஞ்சம் ஏரியா அது என்ன வேலை பண்ணுதுன்னே தெரியாமல் இருக்குது. These regions called as the association areas are responsible for complex functions like intersensory association area, memory and communication and other things. Communication இப்போ நம்ம languages, various languages ஆகட்டும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உனக்கு எவ்வளோ புரியுதுன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு சிலதை டைரெக்டாக சொல்ல முடியும், இன்டைரக்டாக, சிலர் குத்துற மாதிரி. கம்யூனிகேஷன் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ். அதுதான் இந்த ஒரு பிரெயின் க்ரோத்தோட ரொம்ப உச்சக்கட்டம் இல்லையா, நம்ம பேசும் திறன் படைத்தவர்களாக இருக்கும். அதனால் ஸோ ஃபைபர்ஸ் ஆஃப் அது எல்லாமே இந்த அசோசியேஷன் ஏரியாக்குள்ளே வந்துருச்சு. Fibers of the tracts are covered with the myelin sheath, which constitute the inner part of the cerebral hemisphere. They give an opaque white appearance to the layer and hence called white matter. The cerebrum wraps around the structure called the thalamus. நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, white matter அப்படின்னு வந்தால் myelinated neuron இருக்கிற ஏரியா, ஸோ உள்பகுதி. The cerebrum wraps around a structure called the thalamus, which is a major coordinating center for sensory and motor signaling.
thalamusல. Okay. Another very important part of the brain called hypothalamus lies at the base of the thalamus. Thalamusக்கு கீழே hypo, thalamusக்கு மேலே epithalamus. The hypothalamus contains a number of centers which control body temperature, urge for eating and drinking. It also contains several groups of neurosecretory cells which secretes hormone called hypothalamic hormone. இதை பற்றி நம்ம கெமிக்கல் கோஆர்டினேஷனில் படிப்போம். அதாவது the releasing factor, inhibitory factorலாம் வரும் அங்கே. The inner part of the cerebral hemispheres and a group of associated deep structures like amygdala, hippocampus, etc. forms a complex structure called limbic lobe or a limbic system. Along with the hypothalamus, it is involved in the regulation of sexual behavior. Limbic system na sexual behavior, expression of emotional reaction, excitement, pleasure, rage, கோவம், fear, motivation, இவங்க எல்லாம் லிம்பிக் சிஸ்டம் கீழே வராங்க. ஸோ இது ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப கம்மியாக ரொம்ப சுருக்கி தான் கொடுத்துருக்காங்க. 4 பிரெயின் அப்படின்னு சொன்னாலே நான் இங்கே போட்டிருக்கேன், இதில் பார்க்கலாம். 4 பிரெயின் மிட் பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயின் பிரிச்சிருக்கு. 4 பிரெயினில் ஆல்ஃபேக்டரி லோப் நம்ம புக்கில் இல்லை, அதனால நான் அதை டீட்டெயில் பண்ணலை. செரிப்ரமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்டல் லோப், டெம்போரல் லோப், பரைட்டல் லோப், ஆக்சிபிட்டல் லோபுன்னு இருக்கும். இதுவும் இங்கே மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் மென்ஷன். இதுக்குள்ளே இருக்கிற ஏரியாஸில் தான் இங்கே சொல்கிற அத்தனை விஷயங்களும் இருக்கும். அதாவது சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லு, ஹியரிங், ஸ்பீக்கிங் அண்ட் விஷுவல் கார்டெக்ஸில் இருக்கிற விஷயம், அப்புறம் அசோசியேஷன், வாலண்டரி கண்ட்ரோல், இன்வாலண்டரி கண்ட்ரோல், மெமரி, இன்டெலிஜென்சி, கம்யூனிகேஷன், பேசுகிறது, மோட்டார் ஸ்பீச், அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்பீச், அதுக்கப்புறம் வேர்பல், எழுதுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செரிப்ரமில் இருக்குது. அதுக்கப்புறம் தெர்மோஸ்டாட் மெக்கானிசம், ஹைப்போதலாமஸும், நம்ம டயன்செஃபலான் கீழே. ஸோ இந்த மாதிரி 4 பிரெயினில் ஆல்மோஸ்ட் செரிப்ரம் வந்து ஒரு 70% ஆஃப் அவர் பிரெயின் செரிப்ரம். ஸோ அங்கே எல்லா ஏரியாவும் நம்மளோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் அது கீழே வந்துருச்சு. லாங்குவேஜ், அரித்மேட்டிக், அப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா, க்ரியேட்டிவிட்டி, ஆல் கம்ஸ் அண்டர் 4 பிரெயின். அப்போ டயன்செஃபலானில் 3 ஏரியா இருக்குது. மேலே இருக்கிறது தலாமஸ், ஃப்ளோரில் இருக்கிறது ஹைப்போதலாமஸ், சீலிங்கு தலாமஸ், நடுவில் இருக்கிறது தலாமஸ், சீலிங் வந்து எபிதலாமஸ், ஃப்ளோர் வந்து ஹைப்போதலாமஸ். தலாமஸ் ரீஜன் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஹைப்போதலாமஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது கெமிக்கல் பிரெயினுன்னு வேறு சொல்லுவோம். அது நம்ம அடுத்த லெசனில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம். ஹைப்போதலாமஸில் தான் உங்களுக்கு இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் அட்டாச் ஆகிருக்கு. ப்ளஸ் இங்கே நமக்கு வந்து இன்னொரு அந்த ரிலீசிங் ஃபேக்டர் அண்ட் இன்ஹிபிட்டரி ஃபேக்டர், அது எல்லாமே நம்ம அடுத்த லெசனில் படிப்போம். ஸோ ஆல் தீஸ் கம்ப்ரைசஸ் த 4 பிரெயின். எல்லாமே வந்துருச்சு இதுக்குள்ளே. மிட் பிரெயின்குள்ளே வந்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க, செரிப்ரல் அக்வாடக்ட் அண்ட் கார்போரா குவாட்ரிஜெமினா. அந்த செரிப்ரல் அக்வாடக்ட் அப்படிங்கிறது சும்மா ஒரு கெனால் மாதிரி கனெக்ட் பண்ணுறது. கார்போரா குவாட்ரிஜெமினா, குவாட்ரி அப்படின்னா குவார்ட்டஸ், அதில் 2 சுப்பீரியர் காலிக்யூலி, மேலே 2 இப்படி இருக்கும். ஜஸ்ட் அ மினிட், இதுக்குள்ளே ரெண்டு விஷயம் இருக்கும். இப்படி 2 சுப்பீரியர் காலிக்யூலி அண்ட் இன்ஃபீரியர் காலிக்யூலி, அதனால் 4 இருக்கிறதுனால குவாட்ரிஜெமினா. ஸோ மிட் பிரெயின். த மிட் பிரெயின் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் த தலாமஸ், ஹைப்போதலாமஸ் ஆஃப் த 4 பிரெயின் அண்ட் பான்ஸ் ஆஃப் த ஹைண்ட் பிரெயின். அதுக்கு 2த்துக்கும் நடுவில் இருக்குது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேலைன்னு சொல்ல முடியலைனாலும் இருக்கிற சிக்னலை பாடியில் இருந்து பிரெயினுக்கு கொண்டு போகிறது, செரிப்ரல் கார்டெக்ஸ்க்கோ இல்லை நடுவில் மெடுலாக்கோ கொண்டு போகிறது, அங்கேருந்து திரும்பியும் எடுத்துக்கிட்டு வெளியே வர்றது, இது எல்லாமே மிட் பிரெயின் பண்ணுது. ஒரு முக்கியமான பிரிட்ஜ் இங்கே. ஸோ a canal called the cerebral aqueduct passes through the midbrain. The dorsal portion of the midbrain consists mainly of 4 round swelling lobes called corpora குவாட்ரிஜெமினா. இவ்வளோ தான் மிட் பிரெயினில். ஹைண்ட் பிரெயின். த ஹைண்ட் பிரெயின் கம்ப்ரைசஸ் பான்ஸ், செரிபெல்லம் அண்ட் மெடுலா, also called the medulla oblongata. Pons consist of fiber tracts that interconnect different regions of the brain. Pons ரொம்ப முக்கியம். பான்ஸ் வரோலியை பற்றி நம்ம இதில் படித்தோம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில். அப்னாஸ்டிக் அண்ட் நியூமோடாக்சிக்னு 2 ஏரியா இருக்குது அதுக்குள்ளே. அவங்க ரெஸ்பிரேட்டரி ரிதம்குள்ளே வந்துட்டாங்க. Cerebellum has very convoluted surface in order to provide an additional space for many more neurons, because
செரிபெல்லம் தான் நம்ம பாடியோட மஸ்குலார் கோஆர்டினேஷன், பாடிக்கு பாஸ்சர், பாடிக்கு ஈக்லிபிரியம், அதாவது பேலன்ஸ் கொடுக்குறவங்க. அதுக்கப்புறம் ஒரு மசில் டோன் இருக்கும் இல்லையா, நமக்குலாம் மசில் திக்கா, அது எல்லாமே செரிபெல்லமோட கண்ட்ரோல். The medulla of the brain is connected to the spinal cord. The medulla contains center which control respiration, cardiovascular reflexes and gastric secretions. மிக மிக முக்கியமான வேலையான ரெஸ்பிரேஷன் அண்ட் சர்க்குலேஷன் கம்மிங் அண்டர் மெடுலாஸ் கண்ட்ரோல். ஸோ 3 மேஜர் ரீஜன்ஸ் மேக்கப் த பிரெயின் ஸ்டெம். இதை தாண்டி பிரெயின் ஸ்டெம் இருக்குது. மிட் பிரெயினும் பான்ஸ் அண்ட் மெடுலா சேர்த்து ஒரு பிரெயின் ஸ்டெம்மு. பிரெயின் ஸ்டெம் ஃபார்ம்ஸ் த கனெக்ஷன் பிட்வீன் த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட். யார் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கொஷின் வந்தால் இது இந்த பிரெயின் ஸ்டெம்மு தான் கட் ஆகும். ஆக்சுவலி இப்போது இந்த தூக்கு தண்டனை கைதிகள் இருக்காங்களா, அவங்களுக்கு தூக்கு போடும்போது நம்மளோட இது இருக்கு இல்லையா, தட் இஸ் வெர்டிப்ரல் காலமோட ஃபஸ்ட்டு வெர்டிப்ரல் போன் கட் ஆகி அதுலேருந்து இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிற ஒடன்டாய்டு ப்ராசஸ் அது போய் இந்த பிரெயின் ஸ்டெம்மை குத்தி டக்குன்னு டெத் இம்மிடியட்டாக வரும். பிகாஸ் இட் கனெக்ட்ஸ் த மிட் பிரெயின்னா அந்த கனெக்ஷன் செரிப்ரல் அக்வாடிக் போகிற ஏரியா, பான்ஸ் ரெஸ்பிரேட்டரி கண்ட்ரோலு, மெடுலா ரெஸ்பிரேஷன் சர்க்குலேஷன் கண்ட்ரோல், அங்கே போய் கட் பண்ணுறதுனால இம்மீடியட் டெத் கம்ஸ். திஸ் இஸ் அபவுட் ஹைண்ட் பிரெயின். ஐ திங்க் அவ்வளோதான். இன்னும் இதோட நமக்கு சம்மரிக்கு போயிட்டாங்க. ஏன்னா பிரெயினில் வேறு எவ்வளோ இருக்குது சொல்லணுன்னா அது சொல்லிக்கிட்டே போகலாம். பட் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பிரெயினை முடிச்சிட்டாங்க. நானுமே அவ்வளோதான் எழுதியிருக்கேன். அந்த டேபிளாக மாற்றிருக்கேன். அந்த டேபிளை கொஞ்சம் கிளியராக படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்பவும் போல் சம்மரியை படிச்சுருவோம். The neural system coordinates and integrates functions as well as metabolic and homeostatic activities of all the organs. Neurons, the functional unit of neural system, are excitable cells due to the differential concentration gradient of ion across the membrane. The electrical potential difference across the resting neural membrane is called the resting potential. The nerve impulse is conducted along the axon membrane in the form of a wave of a depolarization and repolarization. இந்த repolarizationங்கிற ஸ்டேட்மெண்ட்டு லெசனுக்குள்ளே கொண்டு வரல, இங்கே கொண்டு வந்திருக்காங்க. Okay, a synapse is formed by the membrane of a presynaptic neuron and a postsynaptic neuron, which may or may not be separated by a gap called synaptic cleft. May or may not be அப்படின்னு சொன்னால் electrical potential, mayனா chemical potential, chemical signals. And chemicals involved in the transmission of impulses at chemical synapses are called neurotransmitters. Human neural system consists of 2 parts, central nervous system and peripheral nervous system. The CNS consists of the brain and spinal cord. The brain can be divided into 3 major parts: forebrain, midbrain and hindbrain. The forebrain consists of cerebrum, thalamus and hypothalamus. The cerebrum is longitudinally divided into 2 halves that are connected by a corpus callosum. A very important part of the forebrain called hypothalamus controls the body temperature, eating and drinking. Inner part of a cerebral hemispheres and a group of associated deep structure form a complex structure called the limbic system, which is concerned with olfaction, autonomic responses, regulation of sexual behavior, expression of emotional reactions and motivation. So limbic system is very important. அதுதான் அமெக்டைலா, அதுக்கப்புறம் இப்போ கேம்பஸ், இந்த கடற்குதிரை மாதிரி ஒரு ஷேப் இருக்கிறதுனால ஸோ லிம்பிக் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபுட் அண்ட் செக்ஸ், அந்த மாதிரி இமோஷ்னல் மேட்டர், மோட்டிவேஷன். அது the midbrain receives an integral visual, tactile and auditory inputs. The hindbrain comprises pons, cerebellum and medulla. The cerebellum integrates information received from the semicircular canal of the ear and the auditory system. The medulla contains centers which control respiration, cardiovascular reflexes and gastric secretions. Pons consist of fiber tract that interconnect different regions of the brain. ஸோ எல்லாம் அப்படியே கிளஸ்டராக ஒரு 2 பேராகிராஃபில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இந்த மொத்த லெசனையும். தட்ஸ் ஆல் அபவுட் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். ரொம்ப சின்னதாக லெசனாக இருக்குது. பிரெயினை பற்றி இன்னும் கூட நிறைய நம்ம படிச்சிருக்கலாம். நமக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்ததுனால நானும் இதோடவே நிறுத்துகிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டேன். பட் இங்கே தேவையானதை இங்கே ஒரு சின்ன சார்ட்டாக போட்டிருக்கேன், படிங்க. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லையே. கொஞ்சம் கஷ்டமாக இருந்த இயர் எல்லாம் எடுத்துட்டாங்க. படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இயர் ஆஸ் பர் ஸ்டூடெண்ட்ஸ் சைக்காலஜி அது.
பட் இன்றைக்கி நம்ம ரொம்ப குட்டியான ஒரு பிரெயினை பார்த்துருக்கோம். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் கண்டென்ட். நாம் அடுத்த வீடியோவில் படிப்போம். அடுத்த வீடியோவில் கெமிக்கல் கோஆர்டினேஷன் பார்ப்போம். அது வரைக்கும் இங்கே படித்த டேர்ம்ஸு அப்புறம் நம்மளோட இம்பல்சஸ் அதெல்லாம் பற்றி படிச்சுட்டே இருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் புட் இட் இன் த கமெண்ட் செஷன் அண்ட் we will just discuss. Okay, thank you.